புதுக்குடியிருப்பு பிரதேச உதவி பிரதேச செயலாளருக்கும் மற்றும் மாவட்ட செயலாளர் உத்தியோகத்தர்களுக்கும் அத்தோடு கிராமத்தினருக்கும் முன்னேற வணக்கம். இன்று இந்த கிழக்கு கடத்தொழில் செய்யும் மக்களை ஒன்று சேர்த்த சங்கத்தினருக்கு தெப்பத்தினை வழங்கும் முகமாக முல்லைத்தீவு மாவட்ட கல்வி மேம்பாட்டு நிதியத்தினூடாக சிறுவர் வறுமை நிவாரண நிதியம் இந்த உதவி திட்டங்களை வழங்குகின்றது. உண்மையிலேயே நமது அரசாங்க அதிபரும் அதேபோல் பிரதேச கிடைத்தது ஒரு வரப்பிரசாதம். பல்வேறுபட்ட உதவி திட்டங்களை மக்களுக்காக குறிப்பாக புதுக்குடியிருப்புக்காக வழங்குவதையிட்டு நான் இந்த நேரத்தில் இந்த கிராம மக்களுக்காக நன்றியை தெரிவிப்பதோடு செயலாளர்களே கிராமத்தினுடைய பயனாளிகளையும் அன்பான வணக்கம். உண்மையில் இது சிறுவர் வறுமை நிவாரண நிதியம் இந்த அமைப்பு எமது மாவட்டத்தினுடைய கடத்தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே இதுகளை அணுகிய போது நாங்கள் அந்த மிகவும் பாதிக்கப்பட்ட இனங்களை அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. அவையில் முதற்கட்டமாக 10 பேருக்கு இந்த கடலில் ஈடுபடுகின்றவர்களுக்கு இந்த தெப்பத்தையும் பலகளையும் கொடுப்பதற்கு நங்கியது. அவர்களுடைய உதவியினால் தான் இந்த உதவி கிடைக்கப்பட்டது. ஆகவே முதற்கண் நாங்கள் திருமதி சார்ந்த அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டோம். அவர்தான் அடிக்கடி என்னோட தொடர்பு கொண்டு இதை விரைவாக கொடுக்க வேணும், அவர்கள் தங்களுடைய நிதியை அவர்கள் பாவித்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்ற ரீதியில்தான் வழங்கப்பட்டது. அவை முதற்கண் உங்களுடைய எல்லாருடைய சார்பிலும் நாங்கள் திருமதி சார்ந்தா அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அத்தோடு நீங்கள் இந்த அவர்கள் நினைக்கிறேன் வெகு விரைவில் வருவார்கள் 2 மாதத்துக்குள்ளே இங்கே வந்து. அப்போ உங்களுடைய நீங்கள் இதை பெற்ற பயனாளிகள் இந்த மாதிரி இதுக்காக அவருடைய தொழில் மேம்பட்டு இருக்கிறதா, அவருடைய வருமானம் உயர்ந்திருக்கின்றதான் அவர்களுடைய நோக்கம். இப்போ இது வந்து அவர்கள் ஏதோ காசு கிடைத்தது தரவணும் கொண்டில்லை, உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும், உங்களுடைய வருமானம் கூட வேணும்ன்றதான் நம்மளுடைய நோக்கம். அவை நிச்சயமாக அவர் வருவார்கள், நம்ம பார்ப்பார்கள். அப்பொழுது வேறுபாடு தெரிய வேண்டும். உங்களுக்கு இது சம்பவத்தினர் வருமானம் கொண்டு அதிகரித்திருக்கின்றது, உங்களுடைய வாழ்க்கையிலே நம்ம தரத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று அவர் நேரடியாக பார்த்தால் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அவர் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கவும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்றிருக்கிறார்கள். அவைகளை சிறந்த முறையில் பயன்படுத்தி அவருடைய நோக்கம் என்னமாக இருக்கும் அதை அடைவதற்கு நீங்கள் கட்டாயம் நீங்கள் உதவி செய்ய வேண்டும். இந்த உதவியை மையமாக கொண்டு அவர்கள் இது சிறப்பாக நடக்கும் என்று கருதினால் நிச்சயமாக அவர்கள் தொடர்ந்து உதவி செய்வதற்கு முன்வருவார்கள். அவை உங்களுடைய இந்த வெற்றி தான் தங்கியிருக்கிறது. இந்த மாதிரி இது தொடர்ச்சியான பயனாளிகளுக்கு கிடைக்கும் என்பதிலே அவை எல்லோருடைய சார்பாக அவாக்கு நன்றியை கூறிக்கொண்டு இதை நீங்கள் சிறந்த முறையை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த நீங்கள் பாடுபடணும்னு கேட்டு இந்த நிகழ்வுக்கு என்னை அழுத்தமிக்காக எங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுள்ளது. நீங்கள் எஞ்சால வாங்க சார், மூலையில் சார் சார் எங்களுக்கு இந்த கிராம மக்களுக்கு இந்த வறுமைப்பட்ட மக்களுக்கு இது வாடகையாக எடுத்து அல்லது இரவெல்லை எடுத்து செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த தெப்பம் கிடைத்தது தங்கள் மூலம் மிகப்பெரிய உதவி. இதுக்கு எங்கள் கிராம மக்கள் சார்பாகவும் எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நேரத்தில் அது மதிய நேரம் வெக்க நேரத்தில் வந்து எங்களுக்கு இதை செய்ததுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். எங்களுக்கு தற்பொழுது வறுமை நிவாரண நிதியத்தின் நிர்வாகி சார்ந்த அவர்களுக்கும் நாங்கள் இந்த கிராம மக்கள் இந்த பயனாளிகள் சங்கம் நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நன்றி. உங்கள்கிட்ட இதே வந்து பார்ப்பீங்க வேணுமாச்சு. முக்கியமாக நாங்கள் இந்த இது கிடைக்காதாக்களுக்கும் அடுத்த இதில் கூட தொடர்ந்து செய்கிறார்களுக்கு தான் நாங்கள் இந்த பயனாளிகள் நாங்கள் இப்போ நாங்கள் அடுத்த கட்டத்தில் இன்னும் அடுத்த தேவையானக்களையும் ஒன்றிட பண்ணி இதை வந்து பார்த்து சிறப்பாக நடக்குன்னு கருதினால வெறும் கூட பீச்சில் கொடுத்தா வெறும் ஒருக்கா வீசி போட்டு வந்துடுவேன். வெறும் கேட்கலாம் ஒரு தொழிலாளிகளுக்கு தான் நாங்கள் முந்தின நாள் இது கருவாடு செய்கிறார்களுக்கு நாங்கள் நிச்சயமாக அந்த பங்களிப்பு செய்ய வேணும். இதை தேடுவேன். நன்றி. சரி சாப்பிட்டு பாருங்க. ஓகே ஓகே ஓகே.